सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। ननु ज्ञानजनक करणसन्निकर्षाश्रयत्वं तद्विषयत्वं ஞானம் ஞேயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றோம், விவகாரம் பண்றோம். ஆனா ஞானத்துக்கு எது விஷயமாகும், அதுக்கு சரியானபடி ஒரு லட்சணம் சொல்லணுமா வேண்டாமா? ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அந்த ஒன்னே ஒண்ணு அந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொல்லணும், அவசியமா சொல்லியாகணும். அப்படியானால் அந்த சம்பந்தம் எதுவாக இருக்கலாம்னு விசாரம் பண்ணிட்டே வரும். பல சம்பந்தங்களை நிரூபணம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சரியாக வரல. ஞானம் விஷயம் ரெண்டுக்கும் மத்தியில எந்த மாதிரி சம்பந்தம் இருக்குங்கிறத நிறைய விசாரம் பண்ணியாச்சு. இப்ப புது புதுசா ஒண்ணு சொல்லி பார்க்கலாம்னு ஆரம்பிக்கிறார். இப்ப கடத்தை ஒரு பிரத்யக்ஷ ஞானத்தை நம்ம உதாரணமாக எடுத்துட்டு வருவோம். ஒரு கடம் இருக்கு, ஒரு தேவதத்தன் கண்ணால அதை பார்க்கிறான், கண்ணால கடத்தை பார்க்கிறான். இங்கே தார்க்கிக ரீதியில என்ன பிரக்கிரிய, ஒரு பிரக்கிரிய உண்டு. எப்படி அவனுக்கு அந்த கடம் தெரியறதுன்னா கடஞானம் உண்டாகிறது, கடப்பிரத்யக்ஷம் உண்டாகிறது. அந்த கடப்பிரத்யக்ஷம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு கேட்டா, அங்க 4 பதார்த்தம் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டணும், சம்பந்தம் ஏற்படணும். ஆத்மா மனசா சயுஜ்யதே, ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் வேணும். மனஹா இந்திரியேன, மனசுக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் வேணும். அதாவது சக்கரேந்திரியன் கண்ணால பாக்குறாங்கன்னா கண்ணுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்புறம் அந்த கண்ணுக்கும் வெளியில இருக்கக்கூடிய கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்ப ததா ஆத்மனி கட பிரத்யக்ஷம் உற்பத்தியதே. இது இருந்தால்தான் அவனுக்கு அந்த கடம் தெரியும். இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னு சொன்னா கட பிரத்யக்ஷம் வராது. அப்ப இப்ப என்ன இருக்கு, ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம், மனசுக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம், இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம். இத்தனை சம்பந்தம் இருந்தால் ஒரு ஞானம் உண்டாகிறது. இந்த இப்ப நாம இந்த சம்பந்தம் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னா சம்யோகம் சம்பந்தம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. மனஹா இந்திரியேன சயுஜ்யதே, மனசுக்கும் இந்திரியத்துக்கும் சம்யோக சம்பந்தம், அதுவும் நமக்கு ஒன்றும் விவாதம் இல்லை. சக்ஷுரிந்திரியத்துக்கு விஷயத்தோட சின்ன சம்பந்தம்னு சொன்னா இது போய் அங்க இடிக்கிறது, சஞ்யோகம். இதுலயே நமக்கு ஒண்ணும் இது இல்லை. நாம எதை விசாரிக்கின்ற இருக்கோம்னா, இதெல்லாம் ஆனத்துக்கு அப்புறம் ஞானம் உண்டாகிறதே, கடம் தெரிகிறதுன்னு சொல்றானே, அந்த ஞானத்துக்கும் கடத்துக்கும் தான் என்ன சம்பந்தம்னு இப்ப விசாரிக்கின்ற இருக்கோம். இப்படி இருக்கும்போது இதை சொல்லலாமான்னு கேட்கிறோம். இந்த ஞானம் இப்ப கண்ணால அவன் கடத்தை பார்க்கறான்னு சொன்னா, இந்த ஞானத்துக்கு ஜனகமான காரணம் என்னன்னு சக்ஷுன்னு சொல்லணும், பிரமாணம் இல்லையா? இந்த ஞானத்தை உண்டாக்கின பிரமாணம் சக்ஷுரிந்திரியம்னு சொல்லணும். ஞானத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பிரமாணத்துக்கும் அந்த கடத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு இல்லையா? சக்ஷுரிந்திரியத்துக்கும் அந்த கடத்துக்கும் நேரடியாக ஒரு சஞ்யோக சம்பந்தம் இருக்கிறதுனாலதானே இந்த ஞானமே உண்டாயிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஞானத்தை உண்டாக்கக்கூடிய பிரமாணம்னு சொல்லக்கூடிய அந்த கரணம் இருக்கு, அந்த கரணத்தோடு சம்பந்தப்பட்டது எதுவோ அதுதான் அந்த கரணத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாகும். கண்ணோடு கர்ண சன்னிகர்ஷம்னு இதை சொல்றது. கர்ணனா இந்திரிய சன்னிகர்ஷம். இந்திரிய சன்னிகர்ஷத்துக்கு எது ஆச்சரியமாகுமோ அது
அந்த இந்திரியத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாகும். இது சாதாரணமா சொல்லலாம். கண்ணால கண்ணுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் அப்ப கண்ணால உண்டாகக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கு கடம் விஷயமாகும். கண்ணுக்கும் வேற ஒரு பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருந்து கண்ணால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு அந்த பதார்த்தம் விஷயமாகும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். கந்தம் நமக்கு எப்படி தெரிகிறது? அந்த கிராணேந்திரியத்துக்கும் அந்த கந்தத்துக்கும் சன்னிகர்ஷம் ஏற்படுறது, சம்பந்தம் ஏற்படுறது. அதனால அதனுடைய ஞானம் உண்டாகிறது இல்லையா? அப்ப அந்த ஞானத்தை உண்டாக்கக்கூடிய இந்திரியம் கிராணேந்திரியம், ஞானத்துக்கு காரணமானது. அந்த ஞான காரணமான இந்திரியம் எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கோ அதுதான் அந்த இந்திரியத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாகும். இந்த லட்சணம் பிரத்யக்ஷ ஞானம் எல்லாத்திலையுமே சரியா சொல்லிடலாம். அதான் இப்ப சொல்லலாம்ங்கிற. நனு ஞான ஜனக கரண சன்னிகர்ஷ ஆசிரியத்துவம் தத் விஷயத்துவம். இந்த இடத்துல இந்த ஞான ஜனகங்கிறத ரெண்டு இடத்துலயும் விசேஷணமா கேட்க வேண்டியிருக்கு. ஞான ஜனக கரண, ஞானத்தை உண்டாக்கக்கூடிய இந்திரியம் ஒண்ணு. ஞான ஜனக கரண சன்னிகர்ஷம், இந்த ஞானத்தை உண்டாக்கக்கூடிய இந்திரிய சன்னிகர்ஷம் ரெண்டுமே ஞானத்தை உண்டாக்கக்கூடியதுதான். ஞானத்துக்கு காரணம் தான். அந்த இந்திரிய சன்னிகர்ஷத்துக்கு எது ஆச்சரியமாகுமோ, அதாவது இந்திரியத்தோடு எது சம்பந்தப்படுமோ அதுதான் அந்த இந்திரியத்தினால் உண்டாகக்கூடிய ஞானத்திற்கு விஷயமாகும். இப்படி லட்சணம் சொல்லிடலாம். அப்படின்னா தத் விஷயத்துவம். நடுப்புற அவரே ஒரு கேள்வி கேட்டுட்டார். இப்படி சொன்னா போராது போல இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தாராளமா போறோம், இது ஒன்றும் இது இல்லை, இதுல நான் விவக்ஷைய புரிஞ்சுட்டா போறோம்னு அவரே பதில் சொல்லிட்டார். நச்ச ரூபஜான கரணம் மனசன்னிகர்ஷ ஆசிரியஸ்ய ஆத்மன தத்விஷயத்வாபத்தி. ரூபத்தை கண்ணால பார்க்கறான், ஆனா ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது. அப்படின்னா கண்ணால தெரியக்கூடியது ஆத்மா இல்லை தீர்மானம். கண்ணால தெரியக்கூடியது ரூபந்தான், சரியா? ஆனா கண்ணால ஏற்பட்ட ஞானத்துக்கு ஆத்மாவும் விஷயமாக வேண்டும் நீங்க சொன்னபடி. ஏன்னா நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. நீங்க சொன்ன லட்சணப்படி கண்ணால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு ரூபம் எப்படி விஷயமாகிறதோ அதே போல அந்த ஆத்மாவும் விஷயமாகணும். இதுக்கா விஷயமாகணும்? அங்க எங்க அதுக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் இருக்கா? இந்த ஞானத்தை உண்டு பண்ணின இந்திரியத்தோடு அதுக்கு சன்னிகர்ஷம் இருக்கா, சம்பந்தம் இருக்கா? இருக்கு. எப்படி? இந்த ஞானம் உண்டானது ரூபஜானம். இந்த ஞானம்னா இப்ப ரூபஜானமானது வெறும் கண்ணால உண்டாகல, அந்த கண்ணோட மனசும் சேரணும் இல்லையா? மனசோட ஆத்மா சேரணும் இல்லையா? அப்ப இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணம்னு சொல்லி நான் மனசுங்கிற இந்திரியத்தை எடுத்துட்டேன்னா அந்த மனசோடு சம்பந்தப்பட்டது ஆத்மா. அப்ப நீங்க என்ன லட்சணம் சொன்னீங்க? ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியம் எதோடு சம்பந்தப்பட்டு ஞானத்தை உண்டு பண்ணுமோ அது அந்த ஞானத்துக்கு விஷயமாகும் அப்படின்னு தானே சொன்னேன். அப்ப அந்த மனசுங்கிற இந்திரியம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் ஆத்மாவில இந்த ரூப ஞானத்தை உண்டு பண்ணி இருக்குங்கிறதுனால ஆத்மா அந்த ரூப ஞானத்துக்கு விஷயமாகணுமே. லட்சணம் அதிவியாப்தி, லட்சணத்துக்கு அதிவியாப்தி வந்துருக்கு. ஆத்மா அங்க ரூப ஞானத்துக்கு ஒரு நாளும் விஷயமாகாது. ஆனால் நீங்க சொல்ற லட்சணம் அந்த ஆத்மாவுக்கும் சேர்ந்தது அப்படின்னு நடுப்புற சந்தேகத்தை ஏற்படுத்தின்றார். நச்ச ரூபஜான கரண மனசன்னிகர்ஷாஸ்ரயஸ்ய ஆத்மனஹ தத்விஷயத்துவ ஆபத்தி, ரூபஜான விஷயத்துவ ஆபத்தி. அதுக்கு பதில் சொல்றார், கரணபதேனா அசாதாரண ஞான கரணஸ்தெய்வ விவக்ஷிதத்வா. சுலபமா பதில் சொல்லிட்டார். கரணம் நான் காரணம்னு மாத்திரம் சொல்ல, காரணம்ங்கிறது ஒரு பொதுவான எல்லா காரணத்தையும் சொல்லக்கூடிய சப்தம். கரணம்ங்கிறது விசேஷமான காரணத்தை சொல்லக்கூடியது. எல்லா காரணமும் காரணமாகாது. நான் கரணம் எல்லாம் காரணமாகும் இல்லையா? அது போல அசாதாரணமான காரணத்தை தான் கரணம்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல சக்ஷுகு இந்திரியத்தில் இருக்கே அதை கரணம்னு சொல்லலாமா? மனச கரணம்னு சொல்லக்கூடாது, காரணம்னு மாத்திரம் சொல்லலாம். ஏன்? ரூபஜானத்தும்
சாக்ஷுஷ பிரத்யக்ஷம் இல்லையா, இந்த ரூப சாக்ஷுஷ பிரத்யக்ஷத்துக்கு மாத்திரம் காரணமாக ஆகக்கூடியது சக்ஷுரேந்திரியம். இந்த மனசு இருக்கே அது சாக்ஷுஷ பிரத்யக்ஷம், ஸ்ரோத்திர பிரத்யக்ஷம், எல்லா பிரத்யக்ஷத்துக்குமே. பிரத்யக்ஷ சாமானியத்துக்கு காரணம். பிரத்யக்ஷ சாமானியம் என்ன, எல்லா ஞான சாமானியத்துக்கு மனசு காரணம். அப்ப என்னாச்சு, அது சாதாரண காரணம், சாமானிய காரணமாக ஆயிடுச்சு. சரியா? சக்ஷுரேந்திரியம்னு எடுத்துட்டோம்னா அது இந்த ரூப பிரத்யக்ஷத்துக்கு விசேஷமான காரணமாக இருக்கு. இதுக்கு மாத்திரம்தான் காரணம், இன்னொன்னுக்கு காரணம் இல்லை. வாசனையை பார்க்கறதுக்கு சக்ஷுரேந்திரியம் தேவையில்லை, ஆனா மனசு வேணும். வாசனையை பார்க்கறதுன்னா மூந்து பார்க்கறது, அதுக்கு மனசு ஆனா வேணும். அப்ப என்னாச்சு, மனசுங்கிறது ஒரு பொதுவான சமஸ்த ஞானங்களுக்கும் காரணமாக இருக்கு, சாதாரண காரணம். ஆனா சக்ஷுரேந்திரியம்ங்கிறது அது அந்த ஞானத்துக்குள்ள ஒரு சில ஞானங்களுக்குத்தான் பிரத்யக்ஷமும், பிரத்யக்ஷத்திலும் சாக்ஷுஷ பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரத்யக்ஷத்துக்குத்தான் காரணமா இருக்கு. அதனால இது அசாதாரண காரணம். இப்ப அசாதாரண காரணத்தை தான் தியானத்துக்கு கரணம்னு சொல்றது. இப்படி பார்க்கும்போது அந்த ரூப ஞானத்துக்கு கரணம் எதுன்னு கேட்டா சக்ஷுரேந்திரியம் தான் சொல்ல வேண்டும், மனசை சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன லட்சணம் சொல்லியிருக்கேன், ரூப ஞானத்துக்கு எது கரணமோ அந்த கரணத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் கரண சன்னிகர்ஷ ஆசிரியத்துவம் இதானே சொன்னேன். கரண சன்னிகர்ஷ ஆசிரியம் எது ஆச்சு, பாக்கியமான ரூபவத்தான கடந்தான் ஆச்சே தவிர ஆத்மா ஆகல. ஏன்னா ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சஞ்யோகம் இருக்கு, மனசுக்கும் சக்ஷுரேந்திரியத்துக்கும் சஞ்யோகம் இருக்கு. ஆனா சக்ஷுரேந்திரியத்துக்கும் ஆத்மாவுக்கும் சஞ்யோகம் கிடையாது. அந்த சஞ்யோகம் இதுக்கு காரணம் இல்லை. சக்ஷுத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சஞ்யோகம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அது தியானத்துக்கு காரணமே ஆகாது. ஆகையால தியான ஜனக கரண சன்னிகர்ஷாசிரயத்துவம் அப்படின்னு விசேஷமாக போட்டதுனால மனசுக்கு அந்த கரணத்துவம் இல்லாதபடியால மனசோடு சம்பந்தப்பட்ட ஆத்மா கரண சன்னிகர்ஷ ஆசிரியம் ஆகாதத்தினால இந்த ஆத்மா ரூபஜானத்துல விஷயமாகும் அப்படிங்கிற இந்த தோஷம் இப்போ வராதுன்னு பதில் சொல்லிட்டார். கரணம் ஆனா எதுக்கு கரணம்னு சொன்னா இந்த ஞானத்துக்கெல்லாம் கரணம் இல்லை, பொதுவான ஞானத்துக்கு வேணும்னா கரணம்னு சொல்லலாம். அல்லது தார்க்கிக மதத்துல சுகதுக்காதிகள்லாம் இருக்கோ இல்லையோ ஆத்ம தர்மம்னு சொல்றாரு, அந்த ஆத்ம தர்மத்துக்குத்தான் அது கரணம். அதாவது கரணம்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் கரணம். அவ என்ன சொல்றான்னா சுகாத்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா, ஆந்தரமான சுகதுக்காதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய கரணம் இந்திரியம் மனசு அப்படின்னு. வேதாந்தி மதத்துல அது இல்லை. அது இருக்கு, மனசைவ அனுதிரஷ்டவிங்கிறது அந்த பாஸ்தமான எல்லாத்துக்குமே அது வேணும். ஆனா சுகதுக்காதிகள் எல்லாம் சாட்சி பாக்கியமாக ஒத்துன்னு இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரத்யமாகறதுக்கு ஒரு இந்திரியம் தேவையில்லை, சாட்சி பாக்கியம் அது. ஆனா மனசு என்னத்துக்கு தேவைப்படுறதுன்னா உண்டாகாது, எந்த இந்திரியத்தினாலையுமே ஞானம் உண்டாக்க முடியாதுங்கிறதுனால மனசு தேவைப்படுறது. இன்னும் வேதாந்தத்துல பார்த்தோம்னா மனசுதானே அந்த ஞானமாக பரிணமிக்கிறது, விற்த்தின்னு சொல்றோம் இல்லையா. சக்ஷுரேந்திரியம் போல அது விற்த்தியை உண்டாக்கி கொடுத்துட்டு தனியா இல்லை, அதுவே பரிணமிக்கிறது விற்பி ஜான ரூபமாக. அதுக்காக மனசு எல்லா இடத்துலையும் தேவைப்படுறது. கரணபதேன அசாதாரண ஜான கரணத்தைவ விவக்ஷிதத்வா நச்ச அசாதாரண ஜானகரண சக்ஷுஸ்தன்னிகர்ஷாசிரயஸ்ய மனசோபி ரூபஜான விஷயத்வாபத்தி. இப்ப நான் சொன்ன அதே இடத்துல ஆத்மாவிலேருந்து தப்பிச்சோம், ஆத்மாவில அதிவியாப்தியை வாரணம் பண்ணியாச்சு. ஆனா அந்த மனசு இருக்கே, மனசு ரூபஜானத்துக்கு விஷயமாயிடுமே அப்படின்னு இப்ப கேட்கிறேன். ஏன்னா இந்த ரூபஜானத்துக்கு அசாதாரணமான காரணம்னு சொன்னோம்னா அந்த சக்ஷுஸ்து தான், ஒத்துக்கிறேன், கரணம் அதுதான். ஆனா இந்த கரணம் மனசோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, பாக்கியமான கடத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் பாக்கிய விஷயத்தையும் சம்பந்தம் இருக்கு, இங்கேயும் சம்பந்தம் இருக்கு. அப்ப கரணத்தினுடைய சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த சம்பந்தத்தை எடுத்துக்க கூடாது? அதாவது மனசுக்கும் அந்த சக்ஷுரேந்திரியத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் எடுத்துக்கலாமே. அப்படி எடுத்துக்கும் பட்சத்துல அந்த கரண சன்னிகர்ஷம்ங்கிறது மனசுக்கு இருக்கிறதுனால அந்த மனசு கூட அந்த ரூபஜானத்துக்கு விஷயமாகுமே.
கடம் தெரியற இடத்துல மனசு தெரியறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால இது வந்து இஷ்டாபத்தின்னு சொல்ல மாட்டாங்க. கடம் தான் தெரியும் தெரியறதே தவிர மனசு தெரியறதுங்கிறது கிடையாது. அதனால இந்த மனசு அந்த ஞானத்துக்கு விஷயம் ஆகட்டுமேன்னு கேட்டா சரின்னு யாரும் ஒத்துக்க முடியாது, இஷ்டாபத்தி சொல்ல முடியாது. இந்த தோஷம் வந்தது. இதுக்கு இவர் என்ன சொல்றார், சன்னிகர்ஷபதேனாபி அசாதாரண ஜான ஜனக சன்னிகர்ஷத்தைவ உக்தத்வா. நீங்க சொன்னது வாஸ்தவம். ஆனா நான் அந்த சன்னிகர்ஷ சப்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் எடுத்துக்கிறேன். வெறும் சம்பந்தம் மாத்திரம்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பந்தம்னு மாத்திரம் சன்னிகர்ஷ சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. அதுலயும் அசாதாரண ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சன்னிகர்ஷம், அதாவது விசேஷமான சன்னிகர்ஷம். அங்க ஏற்கனவே அந்த சாதாரண காரணம் அசாதாரண காரணம்னு சொன்ன மாதிரியே அசாதாரண காரணமாக இருக்கக்கூடிய சன்னிகர்ஷத்தை விவக்ஷிக்கிறேன். அதனால என்ன, இந்த சக்ஷுரிந்திரியம் இப்ப இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கடத்துக்கும் நம்மளுடைய சக்ஷுரிந்திரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, சக்ஷுரிந்திரியத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு, மனசுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. 4 இருக்கு, கடம், சக்ஷுத்து, மனசு, ஆத்மா, 3 சம்பந்தம் இருக்கு, 3 சஞ்யோகம். சரியா? இந்த எல்லா சஞ்யோகமும் தனித்தனி. மனசுக்கும் சக்ஷுத்துக்கும் இருக்கக்கூடிய சஞ்யோகம் வேற, சக்ஷுத்துக்கும் கடத்துக்கும் இருக்கிற சஞ்யோகம் வேற, மனசுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற சஞ்யோகம் அது தனி, எல்லாம் தனித்தனியாக இருக்கு. இப்ப இந்த கட பிரத்யக்ஷம் அப்படிங்கிற ஒரு தியானம் உண்டாகிறது பிரத்யக்ஷம். இந்த பிரத்யக்ஷத்துக்கு அசாதாரணமாக காரணம் ஆகக்கூடிய சன்னிகர்ஷம் சஞ்யோகம் எதுன்னு சொன்னா சக்ஷுத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் மாத்திரம்தான். சரியா? இந்த 2வது இருக்கே கடத்துக்கும் மனசுக்கும் உள்ள சம்பந்தம், இது வந்து கட பிரத்யக்ஷத்துக்கு மாத்திரம் விசேஷ காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பட பிரத்யக்ஷம், எல்லா பிரத்யக்ஷத்துமே தான். சக்ஷுத்துனால என்னென்ன விஷயங்கள் தெரியுறதோ அத்தனை விஷயத்து தியானத்துக்கும் இந்த சக்ஷுரேந்திரியத்தோட இந்த மனசு சேரணும். அப்ப அந்த மனசுக்கும் சக்ஷுரேந்திரியத்துக்கும் உள்ள சஞ்யோகங்கிறது கண்ணால உண்டாகக்கூடிய சகல ஞானத்துக்கும் பொதுவான ஒரு காரணம் ஆகிறது. ஆனா கடத்துக்கும் அந்த சக்ஷுரேந்திரியத்துக்கும் உள்ள சஞ்யோகங்கிற சன்னிகர்ஷம் இருக்கு, அது கட பிரத்யக்ஷம் ஒண்ணுக்குத்தான் காரணமாகுமே தவிர பட்டாதி பிரத்யக்ஷத்து கண்ணால உண்டாகக்கூடிய எல்லா ஞானத்துக்கும் அது காரணம் ஆகாது. அதனால என்னாச்சு, விசேஷ அசாதாரண சன்னிகர்ஷம், அசாதாரண சன்னிகர்ஷம் இந்த இடத்துல கடத்துக்கும் சக்ஷுத்துக்கும் உள்ள சஞ்யோகம் தான் ஆகும். அப்பேற்பட்ட சஞ்யோகத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடியது கடம் ஒண்ணுதானே. இப்ப மனசை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம், வியாபத்தி பண்ணியாச்சு. அதனால கடம் ஒண்ணுதான் அந்த அந்த சக்ஷுரேந்திரியத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாகுமே தவிர அந்த மனசோ ஆத்மாவோ வேற எந்த பதார்த்தமும் அந்த ஞானத்துக்கு விஷயமாகாது. ஆஹா, இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுல இந்த லட்சணம் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக வருது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போகலாம். நச்ச அசாதாரண ஜானகரண சக்ஷுசன்னிகர்ஷாஸ்ரயஸ்ய மனசோபி ரூபஜான விஷயத்வாபத்தி இது நச்ச சன்னிகர்ஷபதேனாபி அசாதாரண ஜான ஜனக சன்னிகர்ஷத்தைவ உக்தத்வா. இந்த நனுல இருந்து உக்தத்வா பரியந்தம் பூர்வபக்ஷி தன்னுடைய விஷயத்தை நிரூபணம் பண்ணார். இப்ப இதை கண்டிக்கிறார். இதுல தோஷம் சொல்றான். அவர் இருக்கிற தோஷத்தெல்லாம் பரிகாரம் பண்ணி இப்படி சொன்னா சரியா வரும்னு யோசிச்சு பார்த்து சொன்னார். இதுக்கு மேல இவர் வந்து அதுல ஒரு தோஷத்தை காமிச்சு நீ சொன்னது சரியில்லை உட்காரு அப்படிங்கிறார். இது சேன்னா சக்ஷுர் மனசஞ்யோகஸ்யாபி சாக்ஷுஷஜான அசாதாரண காரணத்துவேன மனசோபி சாக்ஷுஷஜான விஷயத்துவா பத்தே. ஒரு விஷயம் அங்க வந்து நம்ம நியாயமத்தக்காரருடைய இந்த பட்சத்தை எடுத்து சொல்லும் போது மகிழ்ச்சி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருந்தது. அதே மாதிரிதான் சொன்னேன். ஆனால் இந்த அசாதாரண காரணம்னா என்ன அப்படின்னு இவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது மாட்டிக்கிறது. வெண்ண சொன்னா சரியா இருக்க மாதிரிதான் தெரியுது. ஆனா அசாதாரண காரணம்னு சொல்லும் போது தியானத்துக்கு அசாதாரண காரணம் அப்படின்னு நீங்க பொதுவா சொல்லணும். தியானத்துக்கு அசாதாரண காரணம்னு சொன்னால் தியானத்தை தவிர்த்து வேற எதுக்கும் காரணம் இல்லை. ஆனால் தியானம் எல்லாத்துக்கும் இது காரணமோ அதுதான் தியானத்துக்கு அசாதாரண காரணம்னு சொல்றோம். சாதாரண காரணம் அசாதாரண காரணம் அப்படின்னா என்னன்னு கேட்டா,
இதை தவிர்த்து இப்ப சாக்குஷ ஞானத்துக்கு மனசு ஒரு காரணம்னு சொன்னோம் இல்லையா? அவன் சொன்னபடி நான் இப்ப முதல்ல சொல்றேன். கண்ணால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கும் மனசு ஒரு காரணம். அப்படி ஏற்படாத மற்ற ஒரு ஞானத்துக்கும் மனசு காரணம் அப்படின்னா அந்த சாக்குஷ ஞானத்துக்கு மனசுங்கிறது ஒரு சாதாரண காரணம், சாமானிய காரணம். கண்ணால உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு மட்டும்தான் இது காரணம். அப்படி இல்லாத வேற ஒரு ஞானத்துக்கு இது காரணம் ஆகாது. அப்படி சொன்னால் இது அந்த ஞானத்துக்கு அசாதாரண காரணம். இதுதானே சாதாரண காரணம் அசாதாரண காரணங்கிறது லட்சணம். இப்படி சொன்னால் ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக சாக்குஷ ஞானத்துக்கும் அந்த அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்க வரல. பொதுவாக ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்க வரும்போது ஞானத்துக்கு எது அசாதாரண காரணமோ அந்த அசாதாரண காரணமான சன்னிகர்ஷ இந்திரியத்தினுடைய சன்னிகர்ஷத்துக்கு ஆச்சரியமாக ஆகக்கூடிய வஸ்துதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க லட்சணம் சொல்ல வரதாக வச்சுக்கணும். இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? சக்ஷுரிந்திரியம் எப்படி சாக்குஷ ஞானத்துக்கு அசாதாரண காரணமோ அதே மாதிரி மனசு கூட சகல ஞானத்துக்கும் ஒரு அசாதாரண காரணம் தான் ஞான சாமானியத்துக்கு. சரியா? எப்படி சாக்குஷ ஞான அசாதாரண காரணத்துவே சக்ஷுர்மனசஞ்யோகஸ்யாபி சாக்குஷ ஞான அசாதாரண காரணம். இல்ல அத மனசுக்கு போல வேற எதுன்னு சொல்ற. இந்த சக்ஷுக்கும் மனசுக்கும் உள்ள சஞ்யோகம் இருக்கே, இந்த சக்ஷுர்மன சஞ்யோகம்ங்கிறது சாக்குஷ ஞானத்துக்கு மட்டும்தான் காரணம், வேற எந்த ஞானத்துக்கும் காரணம் இல்லை. மனசுங்கிறது தனியா வச்சுக்கோம், மனசை சொல்லல. மனசுக்கும் அந்த சக்ஷுரிந்திரியத்துக்கும் உள்ள சஞ்யோகம் சம்பந்தம் இருக்கே, இந்த சஞ்யோகம் சாக்குஷ ஞானத்துக்கு மாத்திரம்தான் காரணம். சரியா? சாக்குஷ ஞான மாத்திரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அது அந்த அசாதாரண காரணம். ஆக அதுவும் அந்த ஞானத்துக்கு விஷயமாகும். இதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போகும்போது அந்த மனசுக்கு கூட அசாதாரண காரணம், ஞான சாமானியத்துக்கு அசாதாரண காரணமாக இருக்கு, அதனால அதுவும் விஷயமாகலாம்னு கூட மேலே சொல்லிட்டு போலாம். ஆனா அதனுடைய ரீதி இதுதான். இங்க அவன் கேட்பான், கடத்துக்கும் சக்ஷுக்கும் உள்ள சஞ்யோகம், சக்ஷுக்கும் மனசுக்கும் உள்ள சஞ்யோகம், இந்த ரெண்டு சஞ்யோகத்துக்குள்ள எது விசேஷ காரணம் எது சாமானிய காரணம் இதை விசாரிச்சு பார்க்கணும் இல்லையா? கடத்துக்கும் சக்ஷுக்கும் உள்ள சஞ்யோகம் கட பிரத்யக்ஷத்துக்கு மாத்திரம்தான் காரணம். படத்தை பார்க்கறதுக்கு கடத்தோட சக்ஷுக்கு சஞ்யோகம் வேணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? ஆனா இந்த சக்ஷுரிந்திரியத்துக்கும் மனசுக்கும் உள்ள சம்பந்தமானது கட பிரத்யக்ஷத்துக்கும் வேணும், பட பிரத்யக்ஷத்துக்கும் வேணும். அதாவது கண்ணால வரக்கூடிய சகல பிரத்யக்ஷத்துக்கும் அது ஒரு அவசியமான காரணமாகும். அது இல்லாட்டா அது வராது. இப்படி நீங்க பார்க்கும்போது அந்த இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் விசேஷ காரணமாகும். அசாதாரண காரணம் விசேஷ காரணம்னு வச்சுக்கோ. சக்ஷுக்கும் மனசுக்கும் உள்ள சஞ்யோகமானது இது சாதாரண காரணமாகும். இதுதான் அவன் மனசுல வச்சுட்டு இருக்கிறது. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால இத வாரணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவ பேசுவா. அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது அப்படிதான். ஆனால் இவர் என்ன சொன்னார், நீ கட பிரத்யக்ஷம் அப்படின்னு எடுத்துட்டு அதனுடைய அசாதாரண காரணம் அப்படின்னு லட்சணத்துல போட்டேன்னா அவ பட பிரத்யக்ஷத்துக்கு தனியான இன்னொரு லட்சணம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த விஷய பிரத்யக்ஷ லட்சணம் சொல்லும் போது, விஷய லட்சணம் சொல்லிட்டு வரும்போது தனித்தனியா ஞானத்தை எடுத்து லட்சணம் சொல்லி முடியுமா? மாட்டுக்கெல்லாம் லட்சணம் சொல்லுன்னு சொன்னா எல்லா மாடுக்கும் வரா மாதிரி ஒரு லட்சணம் சொல்றதா, இல்ல ஒவ்வொரு மாடுக்கும் தனித்தனியா லட்சணம் சொல்லி எந்த காலத்துல அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால பொதுவாக நீங்க லட்சணம் சொல்லி ஆகணும். சாக்குஷ ஞானம் இன்னும் பொதுவா எடுத்துட்டு அதுக்கு நீங்க லட்சணம் சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? சாக்குஷ ஞானத்துக்கு எது அசாதாரண காரணமோ அப்பேற்பட்ட இந்திரிய சன்னிகர்ஷ ஆச்சரியம் லட்சணம் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது
சக்ஷுக்கும் மனசுக்கும் உள்ள சஞ்யோகம் இருக்கே, இது சாக்ஷுஷ ஞானத்துக்கு அசாதாரண காரணம் ஆகவே ஆகும். ஏன்னா சக்ஷுக்கும் மனசுக்கும் சஞ்யோகம்ங்கிறது சாக்ஷுஷ ஞானம் எல்லாத்துக்கும் அவசியம் தேவை. ஆனா மற்ற இந்திரியத்தினால ஞானம் உண்டாவதற்கு சக்ஷுஸோட மனசுக்கு சஞ்யோகம் தேவையில்லை. அதனால சாக்ஷுஷ ஞானம் எல்லாத்துக்கும் அசாதாரண காரணமாக ஆகக்கூடிய இந்த சஞ்யோகம் கூட அந்த சக்ஷுசனால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாகலாம், ஆகிவிடும். அது ஆகக்கூடாது. சக்ஷுக்கும் மனதுக்கும் உள்ள சஞ்யோகம் இவன் பார்க்க முடியாது. ஆனா அந்த ஞானத்துக்கு விஷயம் ஆகணும் அப்படிங்கிற ஆபத்தி வரும். இதே மாதிரி நம்ம இன்னும் கூட மேலே வளர்த்துட்டு போகலாம். ஞான சாமானியம்னு எடுத்துக்கும் போது பிரத்யக்ஷ சாமானியம், நீங்க சாஸ்திர மாத்திரம் சொல்றேன், பிரத்யக்ஷ சாமானியம்னு எடுத்துக்கும் போது அந்த இந்திரியத்துக்கும் மனசுக்கும் ஒரு சஞ்யோகம்ங்கிறது இருந்துதான். இந்திரிய மனசஞ்யோகம்ங்கிறது தியானம் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் அதை தவிர வேற இன்னும் இது இச்சாதிகளுக்கு அது காரணம் இல்லை. அதனால தியான சாமானியத்துக்கு அசாதாரண காரணமாக அதுவும் ஆகும். அப்ப தியானத்துக்கு விஷயம்னு சொல்லும் போது அது கூட அந்த ஞான விஷயத்துல சேரும்படியாக நீங்க லட்சணம் சொன்னீங்க. இது தப்பு, அதிவியாப்தி தோஷம் வருது. இந்த ரீதியில கண்டிக்கிறார் சித்திகாரர். சக்ஷுர் மன சஞ்யோகஸ்யாபி சாக்ஷுஷ ஞான அசாதாரண காரணத்துவேன மனசோபி சாக்ஷுஷ ஞான விஷயத்துவாபத்தே. அந்த சன்னிகர்ஷத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த மனசு கூட சாக்ஷுஷ ஞானத்துல விஷயமாகணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சொன்னார், பரோட்ச விஷய அவ்வியாப்தே. நீங்க அந்த சன்னிகர்ஷாச்சரியத்துவம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்திரிய சன்னிகர்ஷம், இந்திரியார்த்த சன்னிகர்ஷோத்பன்னம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிரத்யக்ஷத்துக்கு தான் இந்திரிய சன்னிகர்ஷங்கள் எல்லாம் தேவை. மற்ற பரோட்ச ஞானத்துக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் வேண்டியதில்லை. அப்ப அனுமத்தியாதி ஸ்தலத்துல நீங்க அனுமதிக்கும் அந்த அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய வன்னிக்கும் சம்பந்தம் சொல்லணுமே, அதுவும் விஷயமாகணுமே. அதுக்கு உங்களுடைய லட்சணம் வரமாட்டேங்கிறது. அங்க என்னத்தை சொல்றது? பர்வதத்துல அக்னி இருக்குங்கிறத அவன் அனுமானம் பண்றான். இவன் பார்த்தது பூமத்தை. இப்ப தியானஜனகமாக உள்ள கரணம் அப்படின்னு சொன்னா வியாப்தி ஞானத்தை சொல்லணும். வியாப்தி ஞானத்தை சொன்னோம்னா அதுக்கு சன்னிகர்ஷமும் பிரசித்தம் இல்லை. கண்ணால தூமத்தை பார்த்தான், பர்வதத்தை பார்த்திருக்கான். அதனால கண்ணை நம்ம சக்ஷுரேந்திரியத்தை கரணம்னு எடுத்துட்டோம்னா ஞானஜனக கரணம்னு சக்ஷுரேந்திரியத்தோடு அந்த வன்னிக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப எப்படி அந்த ஞானத்துக்கு அந்த வன்கி விஷயமாகும்? அதனால பரோட்ச ஞானத்துல அந்த வன்கி விஷயமாகறதுக்கு நீங்க சொல்ற லட்சணம் உபயோகப்படல. பரோட்ச ஞானி பரோட்ச விஷயே அவ்வியாப்தேச்ச. பரோட்சமா வரக்கூடிய ஞானத்துக்கு எது விஷயமோ அதுல உங்கள் லட்சணம் வராததுனால அவ்வியாப்தி வேற தோஷம் வந்தது. நச்ச தத்திர லிங்கஜானம் கரணம் தத்திர லிங்கினா தத் வியாப்தத்துவம் சம்பந்தோஸ்தி இது வாக்கியம். சொன்னா சன்னிகர்ஷம்னு சொன்னாக்க தார்க்கால் சொல்ற அதே சன்னிகர்ஷத்தை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்ற சன்னிகர்ஷ சப்தத்துக்கு சம்பந்தம்னு அர்த்தம். இங்க சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. சம்பந்தம் இல்லாமல் அனுமானம் பண்ணிட முடியாது. தத் வியாப்தத்துவம் சம்பந்தா. தத் வியாப்தம்னா அந்த வியாப்தி அது கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். அந்த வியாப்தி கலந்த ஒரு சம்பந்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த என்ன எது காரணம்? அனுமதியை உண்டு பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டா அசாதாரண காரணம் எது அப்படின்னு கேட்டா வியாப்தி ஞானம்னு சொல்றான். பர்வதத்துல அவன் அக்னியை கண்டுபிடிக்க தூமத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அக்னி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணமாக இருந்த ஞானம் எது? அவனுக்கு இருந்த ஞானம் எதுன்னு கேட்டா தூமம் இருந்தால் அக்னி இருக்கும், இருக்கவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வியாப்தி ஞானம் இருக்கே. இந்த வியாப்தி ஞானம் தான் அசாதாரணமான காரணம். ஆக அதுதான் இந்த அனுமதி வரத்துக்கு ஒரு பிரமாணமாக இருந்திருக்கு. இந்த வியாப்தி ஞானம் பிரமாணம் கரணம். சரியா? இந்த வியாப்தி ஞானத்தோடு அந்த வன்னிய சம்பந்தப்படுத்தணும். சம்பந்தப்படுத்தினோம்னா ஞான ஜனக அசாதாரண கரண சம்பந்தாச்சரியத்துவம் அப்படிங்கிற அந்த வன்னிக்கு சம்பந்தம் வந்து சேரும். இப்ப என்ன சம்பந்தம் சொல்றது வன்னிக்கும் இந்த ஞானத்துக்கும் வியாப்தி ஞானத்துக்கும் அப்படின்னு சொன்னால் சுவ விஷய பூம வியாபகத்துவம் அப்படின்னு போடலாங்கிற ஞானம். இப்ப அந்த வியாப்தி ஞானம்னா என்ன? பராமரிச்சா ஏதோ சொல்லலாம், எப்படி வச்சிருக்காலும் அந்த பிரக்கிரியப்படி சொல்லிக்கலாம். வன்னி வியாப்தியோ பூமஹா அப்படிங்கிற வியாப்தி ஞானம் எடுத்துக்கோ.
இந்த தியானத்துக்கு நேரடியா விஷயமா இருக்கிறது தூமம். இந்த தூமத்துல வன்னியுடைய வியாப்தி தெரிகிறது. அப்படியானா வன்னி அந்த வியாப்தியில வியாபகமாக காட்டிக்கிறது. தூமம் வியாப்தியம்னு சொன்னால் அந்த வன்னி அதுக்கு வியாபகம்னு சொல்றது. அப்ப என்னாச்சு, வன்னியோடு இந்த ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா ஸ்வவிஷய தூம வியாபகத்துவம் சம்பந்தா. இது போருமே. ஸ்வவிஷயம் ஹேது வியாபகத்துவங்கிற சம்பந்தம் எதுல வருமோ அதுதான் அந்த அனுமதிக்கு விஷயமாகும். ஸ்வஜன்ய தியானத்துக்கு விஷயம். சரியா? அந்த தியான ஜனக கரணம் வியாப்தி ஜானம். அந்த வியாப்தி ஜானத்துல வியாப்தி ஜான சன்னிகர்ஷங்கிறது என்னன்னா தாதிருஷ தியான விஷய ஹேது வியாபகத்துவம் சன்னிகர்ஷம். அந்த வியாபகத்துவம் எதுல இருக்குமோ அதுதான் அந்த ஜன்ய ஜானத்துல விஷயமாகும். இப்ப பர்வத்தோ வன்னிமான் அப்படிங்கிற அனுமானம்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உண்டாகிறது. இந்த ஞானத்துக்கு வன்னி விஷயம்னு சொல்லணும். பர்வத்தோ வன்னிமான், பர்வதத்தில் அக்னி இருக்கிறது. அந்த அனுமதிக்கு விஷயம் என்ன? அக்னி, பர்வதத்தில் இருக்கக்கூடிய அக்னி. இப்ப இதுக்கு லட்சணம் நான் கொண்டு வரணும், விஷயத்துவ லட்சணம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அசாதாரணமான கரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா வியாப்தி ஞானம்னு கிடைச்சது. அனுமதி இல்லையா? வியாப்தி ஞானத்துக்கும் அந்த வன்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா விஷய தூமம் வியாபகத்துவம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் கிடைச்சது. அந்த சம்பந்தத்தினால அந்த வன்னியானது இந்த ஞானத்துக்கு விஷயமாகுது. ஏன் இந்த அனுமதியில ஒரு கட்ட விஷயமாகல அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சம்பந்தம் இல்லை. இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய வியாப்தி ஞானத்துல விஷயமாகக்கூடிய தூமத்துக்கு வியாபகமாக அந்த கட்டம் தெரியல. ஆகையால அந்த கட்டம் இந்த அனுமதிக்கு விஷயமாகல. இந்த சம்பந்தம் கரெக்டா சொல்லலாம் போல இருக்குன்னு சொல்றேன். அதனால வியாப்தி பக்ஷதர்மதா அப்படிங்கிற ரெண்டு விசேஷத்தோடு சேர்ந்து தூமம் தெரியணும். அப்பதான் அனுமதி வருமா. இந்த பருவத்தத்துல அது இருக்குங்கிறது தெரியணும். இது பக்ஷதர்மதா தியானம். அதே சமயத்துல அது வன்னியோடு நியதமான ஒரு சம்பந்தம் உள்ளது அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டு அம்சம் தெரிஞ்சாதான் அனுமானம் ஏற்பட முடியும். ரெண்டுல ஒண்ணு போச்சுனாலும் வராது. எத்தனை தூமகா தத்திர வன்னி அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா பர்வதத்துல தூமம் இருக்குங்கிறதே ஒருத்தருக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த பர்வதத்துல அக்னி இருக்குங்கிறது அவனால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால வெறும் வியாப்தி தெரிஞ்சா போறாது. பர்வதத்துல தூமம் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியறது, கண்ணால பாக்குறான். ஆனா அந்த வியாப்தி அவனுக்கு தெரியல. அப்பவும் அவனால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவனுக்கு ரெண்டு தேவைப்படுறது. வியாப்தியும் தெரியணும், பக்ஷ தர்மத்துவம்னு சொல்றது. எங்க அந்த வன்னியா கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்தோடு அந்த ஹேத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்றது. இது ரெண்டும் இருந்தா அந்த ஹேத்துக்கு லிங்கம், வியாப்தி பக்ஷ தர்மதா விசிஷ்டம் லிங்கம் ஒரு இது சொல்லுதான். அதுதான் லிங்க ஜானம். தத்திரச்ச லிங்கினா, லிங்கின சாத்தியம்னு இருக்கும். அந்த சாத்தியத்துக்கு தத் வியாப்தத்துவம் சம்பந்தோஸ்தி வார்த்தம். தத் வியாப்தத்துவங்கிறத நம்ம இப்படி இதுக்கு இப்படிதான் அர்த்தம் சொல்லுவோம். வியாப்தி கடிதமா சம்பந்தம். ஸ்வவிஷய லிங்க வியாபகத்துவம் அப்படின்னு சம்பந்தம் சொல்லுவாங்க. இது நவாச்சியம். லிங்கஸ்யாபி ஸ்வஜான சம்பந்தித்வேன அனுமதி விஷயத்வாபத்தே. என்ன சொல்லிட்டார்? பர்வதத்துல என்ன அனுமானம் பண்ண? அக்னி அனுமானம் பண்ண. தூமத்தையும் அனுமானம் பண்ணினதாக ஆகும். எப்படி? இந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஞானத்துல விஷயமாக தூமமும் இருக்கே இல்லையா? தூமமும் அந்த ஞானத்துக்கு விஷயம், பர்வதமும் விஷயம், இன்னும் அந்த வன்னியும் விஷயம், எல்லாம் விஷயமா இருக்கும் போது வன்னி மட்டும்தான் விஷயம்னு எப்படி சொல்லலாம்? தூமம் கூட விஷயமாகலாம். இது நியாயமா இருக்கா இந்த மாதிரி தூஷிக்கிறது? அந்த லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்வவிஷய லிங்க வியாபகத்துவம் அப்படித்தானே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய தூமத்துக்கு வியாபகமாக இருக்கிறது வன்னி தானே. அப்ப அதுதானே இந்த அனுமதிக்கு விஷயமாகும். நீங்க எப்படி வந்து தூமம் கூட விஷயம் ஆகலாமே அப்படின்னு கேட்கறதே தப்பாச்சே. இல்ல, தப்பு இல்லை. தூமத்துக்கு தூமம் கூட வியாபகம் தான். தூமத்துக்கு வன்னி வியாபகம் ஆகிற மாதிரியே தானே தனக்கு வியாபகமாகவும் வியாபியமாகவும் ஆகலாம் அப்படின்னு தர்க்கசாஸ்திரத்துல ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது நிச்சயமா இருக்கும். தூமம் இருக்கிற இடத்துல தூமம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தூமம் இருக்கிற இடத்துலன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லை.
இல்லையா? தூமம் இருக்கிற இடத்துல எப்படி வன்கி நிச்சயமாக இருக்குமோ அதே மாதிரி தூமம் நிச்சயமா இருக்குங்கிறது தீர்மானம். அதனால அது வியாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால விஷயமான தூமத்துக்கு வியாபகம் அதே தூமமாகும். அப்படி சொல்லும் போது நீங்க சொன்ன அதுல இருந்து ஏற்படக்கூடிய இந்த அனுமதி வன்கி அனுமானத்துல அந்த தூமம் கூட விஷயமாகட்டும், அது ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இந்த தோஷம் வந்தது. லிங்கஸ்யாபி ஸ்வஜான சம்பந்தித்வேன அனுமதி விஷயத்வாபத்தே. இப்ப இந்த தோஷம் சரியா இருக்கு இல்லையா? நச்ச அனுமிதௌ தத் வியாப்ததாரூப சம்பந்த ஏவ விஷயதா நியாமகா வியாபகதாவச்சேதக இல்ல நச்ச கண்டனச்ச இதோட நின்று வச்சு அதுக்கு பதில் சொல்ற வியாபகதாவச்சேதக வியாபக சம்பந்தாதீனாம் அவிஷயத்வாபத்தே. என்ன சொல்ற? இந்த மாதிரி அனுமானத்துல உங்களுக்கு எது விஷயமாகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியமம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? தத்வியாப்தத்துவம், வெறும் வியாபகத்துவம் இல்லை. ஒரு வஸ்துவை விசேஷமாக சொல்லி வெறும் வியாபகமா எடுத்தேங்கிறதுக்காக மாத்திரம் அது என்ன விஷயமாகணும்னு சொல்லப்படாது. இந்த தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காக சொல்றாரு. ஏன்னா வியாபகமா எடுத்தேன்னு சொன்னா தூமம் கூட தான் தூமத்துக்கு வியாபகமா இருக்கு, அதுவும் விஷயமாகட்டும் தானே நீங்க கேட்டு. அப்படி இல்லை, இதுக்கு இது வியாபியம் அப்படின்னு எது அறியப்படுறதோ அந்த ஞானத்துல அந்த வியாபகம் தான் விஷயமாகும். இப்ப உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஞானம் எப்படி இருக்கு? தூமஹா வன்ஹி வியாபியா வன்ஹி வியாபிய தூமவான் பர்வதா அப்படிதானே ஞானம் வந்திருக்கு. இப்ப இந்த தூமத்துல வன்ஹி வியாப்தி தெரியுறதா தூம வியாப்தி தெரியுறதா? வன்ஹி வியாப்தி தான் தெரியுது. அப்ப எதனுடைய வியாப்தி அந்த தூமத்துல பாதிக்கிறதோ அந்த வஸ்து தான் அதனால வரக்கூடிய அனுமானத்துக்கு விஷயமாகும். இது ஒரு நியாயமான மார்க்கம் தான். இப்படி சொல்லிவிடலாமே. இப்படி சொல்லியாச்சுன்னா நீங்க சொன்ன தோஷத்துக்கு பரிகாரம் ஆயிடுச்சு. தூமம் இந்த அனுமானத்துல விஷயமாகணும்னு கேட்க முடியாது. ஏன்? வன்ஹி தியானத்துடைய ஆகாரத்தை சொல்லு அப்படின்னு சொல்றோம். என்ன தியானம் வந்தது? வன்ஹி வியாப்தியோ தூமகான தியானம் வந்திருக்கு, தூம வியாப்தியோ தூமகான தியானம் வரல. அதனால தூமம் தூமத்துக்கு வியாபகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்ப வர தியானத்துல வியாபகமாக எது தெரிகிறது? வன்கிதான் தெரிகிறது. அப்படியானால் அனுமதியில அந்த வன்கிதான் பாதிக்கும், தூமம் பாதிக்காது, சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவர் சொல்றார், இந்த நியமத்தை நீ வச்சுக்க முடியாது. வச்சுண்டால் என்ன ஆகும்? வன்கிக்கும் அனுமானத்துல பர்வதத்துக்கும் வன்கிக்கும் சம்பந்தம் தெரியுறதா இல்லையா? பர்வதத்துலதான் வன்கி இருக்குன்னு அனுமானம் பண்றான் அப்படின்னா அந்த சஞ்யோகம் தெரியுது. இந்த சஞ்யோகம் விஷயமாகாத போயிடும். அதே மாதிரி வன்கியில வன்கித்துவம்னு ஒண்ணு தெரியுறதோ இல்லையோ தர்மம், அந்த வன்கித்துவம் தெரியாத போயிடும். ஏன்னா வன்கிதான் தூமத்துக்கு வியாபகம், வன்கித்துவம் தூமத்துக்கு வியாபகம் ஆகல இல்லையா? தூமங்கிறது வன்கி வியாப்தியமே தவிர வன்கித்துவ வியாப்தியம் கிடையாது. அதனால இதெல்லாம் விஷயம் ஆகாத போயிடும். அதாவது இந்த சம்பந்தம் எது எது வியாபகமாக தெரிகிறதோ அது மட்டும்தான் அந்த அனுமானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா அப்ப ஆட்டம் போச்சு. அந்த வன்கித்துவம் தெரியாது போயிடும், வன்கியோட சம்பந்தம் தெரியாது போயிடும், பருவதம் தெரியாது போயிடும், கஷ்டமா போயிடும். இல்ல சம்பந்தம் இருந்தால் போறோம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த தூமம் கூட தெரியட்டுமே அப்படின்னு கேள்வி வரும். ஆக இந்த லட்சணம் கூட ஒன்றும் சரிவிட்டு வரல. வியாபகதாவச்சேதக வியாபக சம்பந்தாதீனாம் அவிஷயத்வாபத்தே. இவ்வளவுதான் வந்தது. இதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு சொல்லலாம். இன்னொரு